கொழும்பில் இருந்து பின்தொடர்ந்து சென்னை சென்று பிறகு அங்கிருந்து அவர்கள் தங்களுடைய இலக்கை அடைகின்ற பொழுது அங்கே அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது இலங்கையை சார்ந்த இஸ்லாம் சமூகத்திற்கு மீண்டும் ஒரு தலையீடியை கொடுக்கும் நிகழ்வாக அமையுமா? இந்த நாள் தாக்குதலுக்காகத்தான் சென்றிருக்கின்றார்கள். குறிப்பாக தற்பொழுது இந்த இந்தியன் பிரீமியர் லீக் என்கின்ற கிரிக்கெட் போட்டிகள் எல்லாம் நடைபெறுகின்ற பொழுதிலும் இவர்களுடைய தாக்குதலுக்காக அவர்கள் அறிவித்திருப்பது தாங்கள் தாக்க வந்தது யூதர்களை, இந்தியாவில் உள்ள யூதர்கள், கிறிஸ்தவர்கள் மற்றும் RSS எனப்படும் சார்ந்த அமைப்பு. எனினும் இவர்களுடைய முதன்மைப்படுத்தப்பட்ட தாக்குதல் எது என்றால் மொஸ்கோவில் மார்ச் மாதம் அளவில் நீங்கள் நினைவில் இருக்கலாம் 157 பேருக்கு மேல் பலியான ஒரு தாக்குதலை 4 பேர் செய்திருந்தார். சொன்னால் 2021ஆம் ஆண்டு இடம்பெற்ற ஈஸ்டர் குண்டு தாக்குதல்களின் பொழுது இந்த சஹ்ரான் குழுவினர் நடத்திய தாக்குதலின் பொழுது அதற்கு முன்னர் 3 இந்தியா இலங்கைக்கு அறிவித்து வந்தது பெரிய மதவாத தாக்குதல் நடைபெறப் போகின்றது என்று. கொலம்பியா வீடியோ இப்பொழுது அறிமுகப்படுத்துகின்றது ஹை ஸ்பீட் இன்டர்நெட். தங்கு தடையின்றி துரித கதியில் இணைய இணைப்பின் மூலம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இடைவிடாமல் பார்த்து மகிழலாம். சீப்பான இன்டர்நெட் மூலம் இதுவரை செழிப்படைந்த உங்களுக்கு இதோ குறைந்த கட்டணத்தில் சூப்பர் ஃபாஸ்ட் இன்டர்நெட். பிரம்டனில் பல் சமூகத்தினர் மத்தியில் நன்மதிப்பை பெற்ற தமிழர் ஸ்தாபனம் கொலம்பியா வீடியோ. இலக்கம் 144 கெனடி ரோடு, ஸ்வீட் 8, பிரம்டன். 9054568433. மற்றும் ஒரு செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய தினமும் செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் எங்களுடைய கேள்விக்கான விரிவான விளக்கங்களை அளிப்பதற்காக எங்களுடன் இணைந்திருக்கிறார் அரசியல் ஆய்வாளர் சுரேஷ் தர்மா அவர்கள். அவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம் சுரேஷ் தர்மா அவர்களே. வணக்கம் அபி. வணக்கம் நேயர்களே. ஆமா, மீண்டும் ஒருமுறை உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். அந்த வகையில் நிகழ்ச்சியில் முதலாவது கேள்வியாக அமையவிருப்பது என்னவென்றால், வட இந்தியாவில் அகமதாபாத் நகரில் 4 இலங்கையைச் சேர்ந்த முஸ்லிம் நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த செய்தி பெரிதாக இந்தியா, இலங்கை மற்றும் 2 ஊடகங்களிலும் பரவி வந்து கொண்டிருக்கிறது. இவர்கள் இஸ்லாமிய தீவிரவாத அமைப்பான ISIS அமைப்பின் செயற்பாட்டாளராக இருப்பார்கள் என்று கூறப்படுகிறது. இது பற்றி சற்று கூறுங்கள். ஆமாம், இந்த கைதுகள் நீங்கள் குறிப்பிட்டது போல தற்பொழுது முக்கிய செய்திகளாக மட்டத்தில் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. குறிப்பாக இலங்கையை தவிர்த்து அது மேலதிகமாக மேற்குலக நாடுகளால் கூட இந்த செய்திகள் விரிவாக பகிரப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இவ்வாறான ஒரு நடவடிக்கையை இந்தியா கண்டுபிடித்ததற்கான காரணம் அதன் சகோதர உளவுத்துறைகள் பல இடங்களிலிருந்து கொடுத்த தகவல்களின்படி இவர்களை வழிநடத்திய அபு பக்தாதி என்கின்ற ஒரு நபர், அந்த நபர் மூலம் இவர்களுக்கு தகவல் பரிமாறப்பட்டது மற்றும் இவர்களுடன் இணைந்து செயற்பட்ட ஒரு பாகிஸ்தானிய நபர் போன்ற சகல விவரங்களையும் திரட்டி இந்த 4 பேரையும் அவர்கள் வழித்தின் மூலம் பயணிக்கும் பொழுதே கைது செய்திருக்கின்றார்கள். குறிப்பாக கொழும்பில் இருந்து பின்தொடர்ந்து சென்னை சென்று பிறகு அங்கிருந்து அவர்கள் தங்களுடைய இலக்கை அடைகின்ற பொழுது அங்கே அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் கைது செய்யப்பட்ட பொழுது இந்த இஸ்லாமிய தீவிரவாத அமைப்பின் கொடி மற்றும் 3 துப்பாக்கிகள் போன்றன கைப்பற்றப்பட்டதுடன் இந்த விவகாரம் என்பது பெரிதப்படுத்தப்பட்டு கிடைப்பதற்கான காரணம் என்னவென்றால் அங்கே தொடராக இந்தியாவில் சில கைதுகள் இடம்பெற்றன. இவர்களை கைது செய்வதற்கு முதல் இந்தியாவின் இந்த இஸ்லாமிய தீவிரவாத அமைப்பு இஸ்லாமிக் ஸ்டேட் என்கின்ற அமைப்பை வழி நடத்துபவர் என கருதப்படும் நபர் அவர் பாகிஸ்தானிலிருந்து எல்லையை கடக்கும் பொழுது அசாம் மாகாணத்தில் வைத்து கைது செய்யப்பட்டார். இந்த சர்வதேச எல்லை பங்களாதேஷுக்கும் இந்தியாவிற்கும் உடைய எல்லையை அவர் கடந்து இந்தியாவிற்குள் நுழைந்த பொழுது கைது செய்யப்பட்டார். அது கூட கொடுக்கப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் பாகிஸ்தான் இவ்வாறான நடவடிக்கை பின்னால் இருக்கின்றது போன்ற காரணங்கள் எல்லாம் பங்களாதேஷ் உளவு படைகள் கூட இந்தியாவிற்கு தெரிவித்திருந்தது. இதன் மூலம் அவர்கள் அந்த வலை அமைப்பை பின்தொடர்வதையும் அதன் மூலம் இவ்வாறான கைதுகளை மேற்கொள்வதையும் மேற்கொண்டு இன்றைய செய்திகளின்படி அவர்கள் மேற்கொண்ட தீவிர விசாரணைகளின் பிரகாரம் இந்த நாளும் தாக்குதலுக்காகத்தான் சென்றிருக்கின்றார்கள். குறிப்பாக தற்பொழுது இந்த இந்தியன் பிரீமியர் லீக் என்கின்ற கிரிக்கெட் போட்டிகள் எல்லாம் நடைபெறுகின்ற பொழுதிலும் இவர்களுடைய தாக்குதலுக்காக அவர்கள் அறிவித்திருப்பது தாங்கள் தாக்க வந்தது யூதர்களை, இந்தியாவில் உள்ள யூதர்கள், கிறிஸ்தவர்கள் மற்றும் RSS எனப்படும்
சார்ந்த அமைப்பு பாரதிய ஜனதா கட்சியின் பலமாக அல்லது பின்தளமாக இருக்கின்ற RS முக்கிய தலைவர்களையும் தாக்குவதற்கான நடவடிக்கைக்காக தாங்கள் வந்ததாக அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். இந்த அவர்கள் விசாரணையின் பொழுது கடினமான விசாரணைகள் இடம்பெற்ற பொழுது இந்த தகவல்கள் வந்ததாக இப்போதைய செய்திகள் தெரிவிக்கின்றன. இதில் அந்த இருவர் முதல் தடவையாக இந்தியாவுக்கு வந்திருக்கின்றார்கள். மற்ற இருவர்களும் சுமார் 40 தடவைகளுக்கு மேல் இந்தியாவுக்கு வந்து சென்றிருக்கின்றார்கள். அவர்களுக்கு போதைப் பொருள் கடத்தல் மற்றும் பல மறை செயற்பாடுகளிலும் தொடர்புகள் இருப்பதாக கூறியிருக்கின்றார்கள். அத்தோடு இவர்கள் அந்த அமைப்பின் தீவிர பற்றாளர்கள், அந்த அமைப்பின் ஆதரவாளர்கள், அந்த அமைப்பில் பயிற்சி பெற்றவர்கள் போன்ற விவரங்கள் கூட இப்பொழுது வெளிவருகின்றன. இந்த கைது என்பது நிச்சயமாக ஒரு நடைபெற இருந்த தாக்குதல்களை நிறுத்தும் முகமாக இடம்பெற்ற ஒரு கைதாக இருந்தாலும் நாங்கள் இங்கே குறிப்பாக கவனிக்க வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், இந்த தற்பொழுதைய இந்த இஸ்லாமிக் ஸ்டேட் என்கின்ற அமைப்பு நிச்சயமாக இந்த ஆண்டிலிருந்து பெரிய வளர்ச்சியை கண்டு வருகின்றது. பாகிஸ்தான் உள்ளிட்ட பெல்ஜியம், பாகிஸ்தான் மற்றும் 2-3 ஆப்பிரிக்க நாடுகள் போன்றவற்றில் நைஜரில் நடந்த தாக்குதல் எல்லாம் சுமார் 80 பேருக்கு மேல் கொல்லப்பட்டிருந்தார்கள். மற்றும் ஆப்கான், இந்த கடந்த வாரம் கூட ஆப்கானில் சென்றிருந்த சுற்றுலா பயணிகளை கொண்டிருந்தது. எனினும் இவர்களுடைய முதன்மைப்படுத்தப்பட்ட தாக்குதல் எது என்றால் மொஸ்கோவில் மார்ச் மாதம் அளவில் நீங்கள் நினைவில் இருக்கலாம், 157 பேருக்கு மேல் பலியான ஒரு தாக்குதலை 4 பேர் செய்திருந்தார்கள், 4 துப்பாக்கி தரைகள். அதன் பின்னணியில் இவர்கள் தான் தாக்குதல் பற்றி கூட ரஷ்யாவிற்கு மேற்குலக உளவுப்படைகள் அறிவித்திருந்தன. இவ்வாறு ஒரு களியாட்ட நிகழ்வுகள் ஒரு போன்ற அறிவித்தாலும் ரஷ்யா அதனை கருத்தில் எடுக்கவில்லை. இப்பொழுது இந்தியா செய்கின்ற வேலை என்னவென்று சொன்னால், இந்தியா இந்த தகவல்களை சாதாரணமாக அவற்றை பரிசீலித்து அவை மூலம் கைதுகளை மேற்கொள்கின்றது. இதே போன்ற முன்னரே பெற்றிருந்தது எவ்வாறு சொன்னால், 2021ஆம் ஆண்டு இடம்பெற்ற ஈஸ்டர் குண்டு தாக்குதல்களின் பொழுது இந்த சஹ்ரான் குழுவினர் நடத்திய தாக்குதலின் பொழுது அதற்கு முன்னர் 3 இந்தியா இலங்கைக்கு அறிவித்து வந்தது பெரிய மதவாத தாக்குதல் நடைபெறப் போகின்றது என்று. ஆனால் இலங்கையின் உளவுப்படை அதை கர்சனையில் இப்பொழுது இந்தியா தனது நாட்டில் தாக்குதல் நடத்த வந்த இலங்கையர்களை கைது செய்திருக்கின்ற பல உளவு நிறுவனங்கள் இருந்திருக்கின்றன என்பதை பகிரங்கமாக அறிவிக்கின்றது. இது நிச்சயம் இன்னும் பல விடயங்களை வெளிக்கொண்டும் ஒரு நிகழ்வாக நாங்கள் எடுக்கலாம். நிச்சயமாக சாரி. அதை தொடர்ந்து கூறுங்கள், இந்த இளைஞர்கள் இவ்வாறு இலங்கையில் இருந்து சென்று இந்தியாவில் தாக்குதல்களை நடத்துவதற்கான திட்டமாக இதை எடுக்கலாம், அல்லது இலங்கையிலும் இவர்கள் இவ்வாறான செயல்களில் எடுத்துக்கொள்ளலாம்? நிச்சயமாக விடயம் அவர்கள் நிச்சயம் ஒரு மறைமுக சங்கேத மொழிகள் பாவிப்பு இந்தியாவை தாக்குவதாக அவர்களுக்குரிய தீவிர மதம் பற்றி எந்த அளவிற்கு அவர்கள் பரிமாறுகின்ற தகவல்களும் தங்கி இருக்கின்றன. அவர்கள் நிச்சயமாக தங்களுடைய கொள்கைகளில் இருந்தால் நிச்சயமாக அவ்வாறான ஒரு பழியை ஏற்று சில வேளைகளில் தங்களுடைய செயற்பாடு இந்தியாவில் தான் நாங்கள் செய்ய வந்தோம் ஒரு மறைப்புக்குள் ஈடுபட்டு விட்டு தங்களுடைய உண்மை இலக்கை மறைக்கலாம். இங்கே தெரியாத விடயமாக இருப்பது என்னவென்றால், இவர்களுக்கு பின்னால் யார் இருக்கின்றார்கள், இவர்கள் எவ்வாறு இயங்கினார்கள், இவ்வாறு காரணங்கள் இருக்கின்றன. இந்திய மண்ணில் தான் தாக்குதலை வந்தார்களா என்பது நிச்சயமாக ஒரு கேள்வி. உங்களுடைய கேள்வி என்பது எங்களுடைய கேள்வியாகவும் இருக்கின்றது. என்னவென்று சொன்னால், இந்த வலைப்பின்னல் அல்லது இந்த ஸ்லிப்பர் செல் மறைமுக ஆளணிகள் மற்றும் ஆயுதங்கள் எவ்வாறு பரிமாறப்படும், எவ்வாறு செல்லும் என்பதெல்லாம் தெரியாது. உண்மையிலேயே ஒரு தீவிர பற்றாளனாக அல்லது தனது கொள்கையில் பிடிப்புள்ளவனாக இருந்தால் அந்த விடயங்களில் கூட மறைப்புகளை மேற்கொண்டு சாதாரணமாக நாங்கள் இந்தியாவில் உள்ள யூதர்களையும் RSS தீவிரவாதிகளையும் தாக்க வந்தோம் என்று கூறி தங்களுடைய உண்மை இலக்கை மறைக்கலாம் அல்லது உண்மை நோக்கை மறைக்கலாம். அது ஒரு பல மில்லியன் டாலர் பொறுமதியான கேள்வியாக இப்பொழுது இருக்கின்றது. என்று சொன்னால், இந்தியாவில் இந்த அமைப்பின் வளர்ச்சி என்பது கண்டுபிடிக்கப்பட்டு அது தடை செய்யப்பட்ட
வரை செல்லுகின்ற ஒரு நடவடிக்கையை இந்திய உளவுப்படை என்பது மேற்கொள்ளுகின்றது. ஆனால் இதன் பின்னணிக்கு காரணங்கள் என்பன அந்த இந்தியாவை கடந்த நாடுகளில் எவ்வாறு இருக்கின்றது, அல்லது இந்தியாவில் கூட பல முகங்களில் இருக்கலாம். அதாவது இவ்வாறான அமைப்புகளின் திறனே என்னவென்று சொன்னால், ஒரு முகவரை மற்ற முகவருக்கு தெரிய மாட்டார். அதே போல ஒரு தாக்குதல்தாரிக்கு மற்ற தாக்குதல்தாரியை அறிமுகப்படுத்த மட்டும் தெரிய மாட்டார். அவ்வாறான நிலைகள் எல்லாம் பேணப்படுகின்ற தன்மையில் இது ஒரு ஆழமான கேள்வி. ஏனென்றால் இந்த அமைப்பு செய்கின்ற வேலை என்பது சர்வதேச மட்டத்தில் தற்பொழுது ஒரு இது ஆர்வத்தை என்று கூறாமல் எவ்வாறு கூறலாம் என்றால் ஒரு அக்கறையை கொண்டு வந்திருக்கின்றது. மீண்டும் ஒரு பயங்கரவாத தாக்குதல்கள் இடம்பெறுமா என்று அதற்கான சான்றாக அமைந்தது ரஷ்யாவின் மாஸ்கோ. ரஷ்யா என்பது ஒரு சாதாரண தரப்பல்ல. அவர்களின் தலைநகர் மீது இவ்வாறான தாக்குதல் நடப்பது என்பது சாதாரண விடயமல்ல. அது இவ்வாறான ஒரு நோக்கத்தை எவ்வாறு ஒரு சிக்கலாகவே கொண்டு வந்திருக்கு. உளவுப்படைகள் இணைந்து வேலை செய்கின்றன. ஆமா ஆமாம். அதைத் தொடர்ந்து கூறுகள், இது இலங்கையை சார்ந்த இஸ்லாம் சமூகத்திற்கு மீண்டும் ஒரு தலையடியை கொடுக்கும் நிகழ்வாக அமையுமா, அல்லது சில வேளைகளில் ஒரு தனிப்பட்ட நிகழ்வாக எடுத்து அதனை கடந்து செல்லும் நிலை ஏற்படும் என்று நினைக்கிறீர்களா? நிச்சயமாக இது அவர்களுக்கு ஒரு தலையடியை கொடுக்கின்ற நிகழ்வாக மாறப்போகின்றது என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. அதற்கான காரணம் இந்த சஹ்ரான் தொடங்கிய அமைப்பின் உறுப்பினர்களாக இவர்கள் இருந்திருக்க வேண்டும், அல்லது உறுப்பினர்களாக இவர்கள் இணைவதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்பதை இவர்கள் தங்களுடைய வாக்கு மூலங்களில் தெரிவித்திருக்கின்றார்கள். நன்றி சுரேஷ் தர்மா. அந்த தகவலுக்கு இன்றைய தினமும் எங்களுடைய கேள்விக்கான விரிவான விளக்கங்களை அளித்தமைக்கு மீண்டும் ஒருமுறை உங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். CMR யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது CMR யூடியூப் சேனல். CMR என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.